இன்றைக்கி உலகத்தில் வந்து நிறைய விஷயம் பட்டாசாக நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் வந்து பங்களாதேஷில் அவங்க பிரசிடென்ட்டை வந்து நீ கிளம்புமா அப்படின்ட்டு அந்த ஊருக்காரங்க சொல்லி அந்த அம்மா ஹெலிகாப்டர் எடுத்து இந்தியா கோச்சிட்டு வந்துருச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து யூகேல வந்து நிறைய கலவரம் போயிட்டுருக்கு. ஒரு 17 வயசு ஒரு ஆள் வந்து ஒரு பையன் வந்து ஒரு குழந்தைங்கள இது பண்ணிட்டான், கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ப்ளஸ் வந்து இந்த வயநாடு இன்சிடென்ட்டும் சரி, எவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக எத்தனை பேர் அவங்க சொந்தக்காரங்களை இழந்துட்டு கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பேசியிருந்தேன், என்னோடய சீக்ரெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்தோனேஷியா அண்ட் கேரளாவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். லான்ச் பண்ணுறதுக்கு ப்ரோட்டோடைப்பாக அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்போவே பண்ணியிருந்தா மேபி இந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அது என்ன ப்ராஜெக்ட், அது டெக்னிக்கலாக எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்றத பற்றி அதையும் பார்ப்போம். அண்ட் ஃபைனலி வந்து இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து இன்னொருத்தர் என்ன கொஷின் கேட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்றாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா வேணாமா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் virtucoin.comல போனீங்கன்னா ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிரிப்டோஸ் earn பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சீக்ரெட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கைஸ், நீங்கள் வந்து எனக்கு சீக்ரெட் கொஷின் அனுப்பணும் அப்படின்னா அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் அனுப்பலாம். அண்ட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும், ரிப்ளைஸ் வேணும், பர்சனலாக வேணும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து உங்களோட இமெயிலோ பேரோ வராது. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் போடுற மெசேஜ் மட்டும் தான் எனக்கு வரும். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது கம்ப்ளீட்லி அனானிமஸ். ஸோ ஆனால் உங்களுக்கு பர்சனல் ஏதோ கொஷின் கேட்குறீங்க, அது உங்களுக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், உங்களோட ஃபேவரட் ஹாபி வந்து வரைகிறது, ரோபோட்டிக்ஸில் சின்னதாக ப்ராஜெக்ட்ஸ் எதாவது பண்ணுறது ராஸ்பெரி பையில். அதுக்கப்புறம் என் பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன ரவுண்ட் அடிக்கிறது. அண்ட் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். என்னால் வந்து ஒரு வேலையை வந்து அன்றைக்கே முடிக்க முடியறதில்ல, நான் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், இது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய தான் வந்து அது அந்த பழக்கம் தான் உங்களுக்கு வந்து பழக்கமாகும். அதனால் வந்து ஒரு விஷயம் வருது, கரண்ட் பில்லோ ஏதோ ஒரு டாஸ்க் வருது அப்படின்னா அது எப்போ முடிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு தேடுற விஷயத்தை நிறுத்துங்க. ஸோ அந்த வேலையை இப்போ முடிக்க முடியும், கையில் காசு இருக்குது அப்படின்னா அந்த கரண்ட் பில் இப்போவே கட்டுங்க. ஸோ நாளைக்கு வந்து உங்கள் மைண்டில் அது தோணவே தோணாது, கரண்ட் பில் கட்டணுமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தோணவே தோணாது. ஸோ அதேமாரி இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் முடிச்சிட்டேன், டைம் இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு ஒரு டாஸ்க்கை இன்றைக்கே பண்ண முடியும்னா அதை இன்றைக்கே பண்ணி முடிச்சிருங்க. நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரீ டைமில் சரி எனக்கு எதுவும் வேலை இல்லை, நீங்கள் நான் படம் தான் பார்க்க போகிறேன், டிவி தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரீ பண்ணியிருந்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், ஏதோ ஒரு பெரிய ஆள் கூட மீட்டிங் வந்திருக்கும், அந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கான ஒரு வழி எங்கே கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சர்ஸ் டைம் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கரண்ட் டைம். ஸோ கரண்ட் டைமில் உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த ஒரு டாஸ்க் நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னா அதை முடிக்கிறப்பா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்னி எதுக்குமே ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் அப்படி வளர்க்குறதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் கைஸ். இங்கே வந்து நீங்கள் பாசத்தை ஊட்டி வளர்க்கணும் அண்ட் எமோஷனல்னு முடிவு எடுக்கணும். அதாவது ஒருத்தர் சொன்னால் அவர் கோச்சிப்பாரா இல்லை கோச்சிக்க மாட்டாரா, அவருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கணும். வேறு இங்கே வந்து என் பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு முடிவுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், எனக்கு இதனால் ஒரு கஷ்டம் எனக்கு நஷ்டம் அப்படின்னாலுமே அந்த பிஸ்னஸ்க்கான ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்றப்ப அந்த முடிவு எடுப்போம். ஸோ அப்போ இங்கே வந்து சப்ஜெக்டிவாக எடுப்போம், இங்கே வந்து ஆப்ஜெக்டிவாக எடுப்போம். ஃபேக்ட் பேஸ்டு ஃபிக்ஷன் பேஸ்ட்லாம் கிடையாதுங்க, வெறும் ஃபேக்ட் மட்டும்தான். அட் த சேம் டைம் வந்து ஒரு முடிவில் வந்து லாஜிக்கலாக ரேஷனலாக யோசிப்போம், இந்த இடத்துல வந்து எமோஷனலாக யோசிப்போம், இந்த இடத்துல எமோஷனலாக யோசிக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தப்பு நடந்துருச்சு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், இனிமேல் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்றப்ப அந்த இடத்துல நடுவில் குறுக்கால வந்து நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் உனக்கு வந்து அண்ணன் தம்பி அப்பா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு முறை குறுக்கால் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட முடிவு வந்து எடுக்க முடியாது ஒழுங்காக. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ்னு வந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகும். அங்கே நீங்கள் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல அப்பா அப்படின்ட்டு இருக்கிறதுனால அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் பி ப்ரொஃபஷனல் அண்ட் பி அ குட் பிஸ்னஸ் மேன் இன் அ பிஸ்னஸ். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னா வரப்போ அங்கே நல்ல ஃப்ரெண்டாக இருந்துட்டு போங்க, பட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஸோ தட்ஸ் மை 2 cents. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிற இன்சிடெண்ட் வந்து இந்த பங்களாதேஷ். இது உருவான கதையே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் 2ஆக பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த சின்ன பிள்ளைங்க என்னடா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தலையில் தட்டி நீ வந்து இனிமேல் பங்களாதேஷ், நீ வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டுச்சு. அப்போலேருந்து ஆரம்பித்த அந்த பங்களாதேஷ் வந்து ஓனர்ஷிப் வந்து ஹசீனா கைக்கு போச்சு. அவங்களோட ஃபேமிலி தான் வந்து கம்ப்ளீட்டாக வம்சாவளியாக வந்து பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாங்க. அந்த அம்மா இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ட் ஆனிச்சு. அப்போவே அந்த அம்மா வந்து இந்த அம்மா எலெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, இதுக்கு வந்து மெஜாரிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்போவே ஒரு அதிருப்தி இருந்துச்சு.
அது அப்படியே விட்டுருந்தா கூட நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஒரு கோட்டா சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாலிசி கொண்டு வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கே நிறைய வந்து பொசிஷன் கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இது கேட்டால் ஃப்ரீடம் ஃபைட்டரோட வம்சாவளி அப்படி இப்படின்ட்டு ஒரு கதையை விட்டுருக்கு. அது மக்கள் எல்லாம் காண்டாகி நீ கிளம்ப காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வரட்டி விட்டாங்க. இப்போ வந்து அந்த அம்மா பில்லியன் கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு போய் யூகேல நிம்மதியாக இருக்க போகுது. எனக்கு இந்த அரசியல்வாதிகளை வந்து ஒரு விஷயத்தில் புரியவே இல்லை கைஸ். அதாவது ஒரு தூக்கத்தில் இருக்கிற அரசியல்வாதி டக்குனு எழுந்திரிச்சு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தோடு பணமாக பதவியா அப்படின்னா முக்கால்வாசி நேரம் ஃபஸ்ட்டு பதவி தான் தோடுவோம். ஏன்னா பணன்றது வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, உங்கள் வாலெட்டில் வந்து ஒரு 3000 ரூபா குறைச்சலா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் பணம் இருக்கா இல்லையான்றது நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணிவிட்டு வாங்கணும் ஒரு பொருளை. உங்கள் கையில் வந்து ஒரு 50 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுவீங்களா? நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறப்ப இது பொருளுக்கும் வச்சிருக்கிற பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நான் பாட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஒரு அரசியல்வாதி 50,000 கோடி வச்சிருக்கான், 50 லட்சம் கோடி வச்சிருக்கான் அப்படின்றப்ப ஒரு 2-3 சைபர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவன் செய்யணும், பணத்தை வச்சு செய்யணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரா நிறையா செய்ய போகிறது கிடையாது. அதையெல்லாம் அதே மாதிரி தான் நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப பணம் தான் இவ்வளோ கொள்ளடிச்சாச்சு, இனிமேல் வந்து நம்ம 100%ல் ஒரு 70-80% கொள்ளடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 30% மட்டும் கொள்ளடிப்போம், 20% மட்டும் கொள்ளடிப்போம், மிச்சம் 80% மக்களுக்கு செய்வோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிட்டியோ ஸ்டேட்டோ கண்ட்ரியோ அது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியோட பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த செஞ்சால் மக்கள் வந்து அவனுக்கு மட்டும் ஓட்டு போடுறது இல்லாமல் அவனோட வம்சாவளியில் அவன் கொள்ளு பேரம் வரைக்கும் வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு 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 சிம்பிளான ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணால் அவன் பதவியிலே இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் கொள்ளடிச்சது நிம்மதியாக ஜாலியாக செலவு பண்ணிட்டு ஹாப்பியாகவும் இருக்கலாம், மக்களும் ஹாப்பியாக இருக்கலாம், மக்களும் க்ரோ ஆகலாம். இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் கூட புரியாத ஒரு தற்கூறிங்களாக இருக்கிறானுங்க, என்னத்தை பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூகேல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து 17 வயசு ஒரு ஆள், அதுக்குள்ளாரே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, அந்த விஷயத்தையும் சொல்கிறான். ஸோ அவன் வந்து குழந்தைங்களை போயிட்டு கத்தியால் குத்திருக்கான். ஒரு டெய்லர் ஸ்விஃப்ட்டோட டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கு, அந்த அம்மா விட்டது இல்லை. ஸோ அந்த தீமில் டெய்லர் ஸ்விஃப்ட் சாங்ஸோட தீமில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அப்போ வந்து இவன் போய் கத்தியால் போய் அந்த குழந்தைங்களை குத்திருக்கான், 7 வயசு 8 வயசு குழந்தைங்கள, அதோட பேரண்ட்ஸையும் குத்தி அந்த குழந்தைங்க இறந்து போச்சு. இப்போ அது என்னாச்சு அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி இந்த ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஹிந்து விட்ட ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அதேமாதிரி அந்த இதில் வந்து வெள்ளைக்கார ஃபார்மில் ஒன்று வச்சுருக்கிறான். அவனுங்க வந்து இது வந்து முஸ்லீம்ஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து இமிக்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு பழியை ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்க வந்து கலவரத்தை உண்டு பண்ணி அது இப்போ கை கடங்காமல் போயிட்டுருக்கு. இதை பற்றி வந்து எந்த ஒரு மீடியாவும் பேசலை. அதுதான் பிபிசி வந்து ஊரில் 1008 பிரச்சனைனா டக்குன்னு வந்து பேசும், ஆனால் அது ஊரில் ஒரு பிரச்சனை மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கும் அது. பட் இந்த இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வந்து அந்த அலெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் தான் அந்த பையன் தான் கொண்டிருக்கான். அவனோட ஃபோட்டோவை நீங்கள் தேடி ஒரு விஷயத்தில் கூகுளில் பாருங்களேன், அந்த பையனோட யங் ஏஜ் ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். அவனோட இப்போ கரண்ட் ஏஜ் ஃபோட்டோவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ட் இது வந்து பர்பஸாகவே வந்து மீடியா இந்தமாரி ஏன் பண்ணுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவன் கொலை பண்ணியிருப்பானா அப்படின்ற கேள்வி தான் அந்த ஃபோட்டோவை பார்த்தா தோணும். அது வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக அவன் சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், சின்ன பையன் மாதிரி இருக்கும். அண்ட் பட் இப்போ வந்து அவனுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 17 வயசு 354 நாளாக என்னமோ, கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாளில் வந்து அவனுக்கு 18 வயசு ஆகிடும். ஆனால் ஏன் மீடியா வந்து 17 வயசுன்னு சொல்லுது? இந்த அப்ராக்சிமேஷன் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 13 வயசு ஒரு 2-3 நாள் ஆயிருக்கு, ஒரு 2 மாதம் ஆயிருக்கு, 3 மாதம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் 13 வயசுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் 13 வயசு இன்னும் வந்து பர்த்டே வரதுக்கு 14 வயசு வரதுக்கு வந்து இன்னும் 2 நாள் 3 நாள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 13 வயசுன்னு சொல்கிறது உங்களுக்கே கூச்சமாக இருக்கும். ஆனால் மீடியா வந்து இதை தெளிவாக வந்து 13 வயசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லுது. பட் எனிவே, அண்ட் இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் பொலிட்டிஷியன்ஸ் தான் பிரச்சனை கைஸ். இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எஸ்பெஷலி வந்து இந்த வீக் பொலிட்டிஷியன்ஸ் வந்து எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸு, ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டு ஃபெனாட்டிக் குரூப்ஸு, இவங்களெல்லாம் உள்ளார விட்டுட்டு இப்போ ஆஸ்திரேலியாவிலையும் பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸில் வந்து அந்த ஆப்போசிட் ரிலீஜனில் இருக்கிறவங்க யாருமே வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து போய் இருக்க முடியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் வெளியில் வந்து பிஸ்னஸ் அங்கே எடுக்கிறது கஷ்டம், அங்கே வந்து ஒரு வீட்டுக்கு வாடகை எடுத்து அங்கே தங்குறது கஷ்டம், அந்தமாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து கனடாவில், யூஎஸில், யூகேயில், அந்தமாரி ஆஸ்திரேலியாவில் இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து எந்த எத்தனிசிட்டி கம்யூனிட்டி வந்து அதிகமாக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, ஹையஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்தியன்ஸ் இருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய சம்பளம் வாங்குவாங்க, நல்ல வீடு வாங்குவாங்க, அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து டிவோர்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். வேறஸ் வந்து ஒரு சில குரூப்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து நம்ம ஓப்பனாக நிறைய வீடியோலாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து சும்மா வந்து இன்னொரு வீடியோலாம் சும்மா கலவர மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு தெளிவாக சொல்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன்.
பார்த்தீங்கன்னா, அவங்களோட நோக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில கம்ப்பீட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபேமிலி வந்து எல்லாம் படிச்சு பெரிய ஆள் ஆகணும், பிஹெச்டி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. நம்ம வந்து ஒரு 10 குட்டி போடுவோம், நம்ம வந்து 20 குட்டி போடுவோம். அப்படின்றதுல தான் மட்டும் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோக்கஸ் இருக்கு. டாக்ஸ் எப்படி டாட்ஜ் பண்றது, இப்படின்ற ஒரு விஷயத்தில தான் இருக்கு. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பொலிட்டிஷியன்ஸ் தான். இப்போ யூரோப் வந்து நான் இந்த பாரிஸ் போயிருந்தேன், போர்ச்சுகல் போயிருந்தேன். அங்கலாம் போறப்ப எனக்கு ஒரு பயமான ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பலா வந்து 20, 30 மக்கள் வந்து யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து யங்ஸ்டர்ஸு, இமிக்ரண்ட்ஸு இல்லீகலா கூட இருந்துருப்பாங்க. அவங்க வந்து வேலையே இல்லாம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவனுக்கு வந்து ஆசை நெறையா இருக்கும். அவனுக்கு உடம்பு ஃபுல்லா தெம்பு இருக்கு. அண்ட் அவன் என்ன பண்ணுவான் அடுத்தது? அவனுக்கு வந்து காசு இல்ல, பசி வந்துடுச்சு, இல்ல அவனுக்கு ஆசை நிறைவேறலன்னா அவன் என்ன பண்ணுவான்? இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களோட சுய லாபத்துக்காகவோ, இல்ல அவங்களோட இன்எஃபிஷியன்ஸிஸ்க்காகவோ வந்து இந்த மாரி ஒரு ஒரு கண்ட்ரிய வந்து வீணாக்குறது அப்படின்றது வந்து என் கண்கூடா பார்த்தது வந்து யூரோப்பில தான். அண்ட் ஆஸ்திரேலியா ஒண்ணும் விதிவிலக்கு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீக் பொலிட்டீஷியன்ஸ் தான் வந்து ஊர கெடுக்கிறதுக்கு காரணம். எனிவே, ஸோ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த வயநாடு இன்சிடென்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட்ஸ்லைடு. அந்த லேண்ட்ஸ்லைடில் வந்து கிட்டத்தட்ட 400 பேர் இறந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அம் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு கைஸ். ஏன் அப்படின்னா, ஒரு சில இன்சிடென்ட்ஸு, ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்மளால தடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனரி நம்ம வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த லேண்ட்ஸ்லைடு அப்படின்றது வந்து இன்றைக்கி மட்டும் நடக்கல. இது வந்து செஞ்சுரியாக நடந்துகிட்ருக்கு. நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு, அதை வந்து ப்ரிகாஷனாக முன்னாடி எதிர்பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அறிவு இருக்குது, டெக்னாலஜியும் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, வான் ஸ்டேஷன் அப்படின்றது. ஸோ இது வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ இந்த வந்து ஆக்சுவலி அதுலேயும் வந்து நான் கோயின்சிடென்ட்லி சொன்னேன்னு தெரில, கேரளாவும் இந்தோனேஷியாவிலும் தான் ஃபஸ்ட்டு நான் டிப்ளாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஒரு மலை சார்ந்த ஒரு பிரதேசமாக இருக்கணும், அதே சேம் டைம் வந்து மழை நிறையா வரணும். அண்ட் அந்தமாரி சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இனிஷியல் ப்ரோட்டோடைப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. இப்போ வயநாடு மாரி ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா, அதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஜிட்டல் கிரிட் மாதிரி நம்ம மாற்றிடுவோம். வித் பேஸ்ட் ஆன் லோரா வேன் அப்படின்ற ஒரு சென்சர் பேஸ்ட் வந்து நம்ம வந்து நிறைய சென்சர்ஸ், குட்டி குட்டி சென்சர்ஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிவிடுவோம். அந்த சென்சர்ஸ் வந்து என்னென்ன விஷயத்தை வந்து மெஷர் பண்ணும் அப்படின்னா வந்து எவ்வளோ மாய்ஸ்ட்டாக இருக்குது, லேண்ட் வந்து எவ்வளோ மாய்ஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ பர்குலேஷன் நடக்குது, அண்ட் அதே மாதிரி ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அண்டு தண்ணி லெவல் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சென்சர் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்டு, ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்தமாரி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், நேச்சுரல் டிசாஸ்டர், ஈவன் ப்ரொட்டஸ்ட், இந்த எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட் இருக்கும், ஒரு பெரிய வீடியோ வால் இருக்கும். அதில் வந்து இப்போ வயநாடு மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து எல்லா ரீஜனையும் அவங்க வந்து 3Dயில் வந்து டோப்போவாக பார்க்கலாம். அதில் ஒரு டோப்போவில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அந்த சென்சர்ஸ்லாம் வந்து மூவ் ஆகுது, அந்த சென்சர்ஸ்லாம் வந்து அலர்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப்டு பண்ண வேல்யூஸை விட அலர்ட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா நம்ம மக்களை வந்து ரொம்ப ஈஸியாக முன்னாடியே வந்து நம்ம வந்து எவாக்குவேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த வான் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இது கிட்டத்தட்ட பேட்டன்ட் இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் இல்லாதனால, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் ஃபண்டிங் இல்லாதனால அது பண்ண முடியல. பட் ஒருவேளை வந்து அந்த ப்ராஜெக்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா மேபி இந்த லைஃப்ஸ் எல்லாம் சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து வெறும் லேண்ட்ஸ்லைடுக்கு மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் வல்கனிக் எரப்ஷன்ஸ்லேருந்து அண்ட் ஃப்ளட்டுலேருந்து அண்ட் புயல், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒன்ஸ் டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காம்பேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து அந்த மக்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி, அந்த ஏரியாவில் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்கள கோஆர்டினேட் பண்ணி இவங்களை எவாக்குவேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நிறைய இடத்துல வந்து மெல்டவுன் இது எல்லாத்தையும் பார்க்குறோம். கைஸ், எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து அகெயின் நம்ம பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த க்ரானிக் கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் செக்மெண்ட் பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரியோட எக்கனாமி வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிக்காது கைஸ். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தக்காளி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ரீட்டைலரையோ ஒரு பெரிய கார்பரேட்டையோ நம்பி இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்தில் விளைவிக்கிற ஒரு விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். அதேமாரி அரிசி அங்கேருந்து வாங்குகிறோம். அதே மாதிரி வந்து நம்ம ஏதோ ஒரு பொருள் வந்து லோக்கல் சின்ன மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்குகிறோம். அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி ஒரு யூஎஸ் நடக்கிற ஒரு மெல்டவுன் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்குது. அண்ட் இது வந்து ஐ திங்க் மக்கள்
மக்கள் வந்து இந்த ஒரு ரிசெஷன் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அது அறிவு வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து நம்ம ஆதரிக்கிறதுனால, ஒரு பெரிய பிஸ்னஸ்க்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனால, இந்தமாரி சின்ன சின்ன பிஸ்னஸ் அவங்க அழிக்கிறதுல தான் அவங்க நோக்கமே இருக்கும். ஒரு சின்ன சோப்பு கம்பெனியில், பெரிய சோப்பு கம்பெனியிலேருந்து நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் எடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபோக்கஸே வந்து இந்த சின்ன பிஸ்னஸை டார்கெட் பண்ணுறது தான் இருக்கும். இப்போ ரிலையன்ஸ்லேயே வந்து இந்த இப்போ துணி கடை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை டார்கெட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுக்கு போவாங்க. அந்த தெருவில் வந்து யாருக்குமே ஒரு 3-4 துணி கடை இருக்கும். அங்கே அவனுக்கு கடையை போட்டு, இப்போ வேளச்சேரியில் அது நடந்த விஷயம். அந்த வேளச்சேரியில் போட்டு அவங்க கொடுக்குற அந்த ஆஃபர் வந்து மற்ற கடையால் கொடுக்க முடியாது. அவங்க ஆக்சுவலி நஷ்டத்துக்கு தான் ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணுவாங்க இனிஷியலி. அந்த நஷ்டத்துக்கு பண்ணி அந்த மற்ற பிஸ்னஸுக்குள்ள இப்போ ஜியோ என்ன நடந்துச்சு, இப்போ பிஎஸ்என்எலுக்கு ஏன் திடீர்னு வந்து மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து மக்களுக்கு தெரியுது, ஐயோ நம்மளால் இது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, நம்மளுக்கு வந்து பிஎஸ்என்எல் மாரி யாராவது ஒருத்தன் இப்போ வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுங்க எல்லாரும் இருந்தப்போ மக்கள் எல்லாம் வந்து சரி நம்ம பிரிஞ்சு இருப்போம், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படின்ற மாரி இல்லாமல் எனக்கு மலிவு விலை கிடைக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து மற்றவங்க எல்லாத்தையும் வந்து உதாசீனப்படுத்திட்டு அங்கே போனாங்க. இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மோனோபோலி அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரி வந்து செல்ஃப் சஸ்டைனிங்காக இந்தமாரி குளோபலாக ஒரு விஷயம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா we have to focus on building small and medium business. அதுதான் வந்து ஒரு கண்ட்ரியோட பேக் போன். அண்ட் ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கொஷின் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து போகலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்பை நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. இந்தியாவில் இருந்தால் லைஃப் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் கைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து நான் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் செக் பண்ணேன் ஆன்லைனில். எல்லாமே வந்து 60 லட்சம் 70 லட்சம் இருக்குது. ஸோ நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வரப்போ 24 லட்சமோ 18 லட்சமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து 60 லட்சம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன் அப்படின்னா அது வந்து இந்த ஊர் காசுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட $130,000 to $140,000. அது வந்து உங்களோட ஒரு வருஷம் நான் டாக்ஸபிள், அதாவது டேக்ஸ்லாம் கட் பண்ணாமல் இருக்கிற இன்கம், பிஃபோர் டேக்ஸ் வர உங்களோட இன்கம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு சம்பாதிக்க போகிற இன்கம். ஸோ அப்போ அந்த 6 வருஷம் 7 வருஷம் உங்கள் டேக்ஸையும் கழிச்சிக்கிட்டு உங்களுக்கு வர இன்கமில் இங்கே நீங்கள் வந்து வீடு வாங்க முடியாது, ரெண்டே பே பண்ண முடியாது. சிட்னி மாரி சிட்டிலாம் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் மைக்ரேட் ஆகிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இன்னொரு பக்கம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தமாரி விஷயமும் நடக்குது. ப்ளஸ் வந்து இந்தமாரி ஹையர் டியூஷன் ஃபீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸை எப்படி பே பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரியில் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்கள் போடுற காசுக்கு உங்களுக்கு கிடைக்கிற அந்த பிஆர்ஓ பெர்மனன்ட் ரெசிடென்சியோ சிட்டிசன்ஷிப்போ அப்படின்ற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரியில் கிடைக்கிற ஃபேன்சியான சர்டிஃபிகேட் வந்து ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது கைஸ். அதை நான் திரும்ப சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஒரு மேபி ஒரு இன்டர்வியூ கிடைக்கும், மேபி ஒரு வேலை கிடைக்குமே தவிர அதுக்காக உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டாக சேலரிலாம் கொடுக்க போகிறது கிடையாது. இன்ன வரைக்கும் நான் இந்த கண்ட்ரியில் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோட யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட்டை யாருமே கேட்கல. ஏன் அப்படின்னா அந்த கோர்ஸை நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வந்தது மாஸ்டர்ஸ் வந்து சிவில் அண்ட் மைனிங்கு. நான் வந்துட்டு எனக்கு 2000 அந்த வந்த இயரே வந்து எனக்கு பிஆர் அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி இருந்தோடனே நான் ஒரு சின்ன அக்கௌண்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ண என்னோட மாஸ்டர்ஸ் நான் கம்ப்ளீட்டே பண்ணல. நான் சப்ஜெக்ட்ஸ் இன்னும் அது ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு அதுக்கு காசு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை படிக்கல. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டாக ஃபீஸ் அதிகம். நான் அதுக்கப்புறம் பிஆர் வாங்கினதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன். ஏன்னா அது ஃபீஸ் கம்மி. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மைக்ரேஷன், அந்த கண்ட்ரியில் மைக்ரேஷன் கிடைக்குமா, மைக்ரேஷன் கிடைச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா, அந்த கண்ட்ரியோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ. இப்போ சிட்னியில் வந்து வீடு வாங்குறது அப்படின்றது இட்ஸ் வெரி டஃப். ஆல்மோஸ்ட் லைக் 1.5 million 2 million. நீங்கள் அப்போ நம்ம ஊர் காசுக்கு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் 30 வருஷம் வேலை செய்யணும். அண்ட் இல்லைனா பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான். அது பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ 18 நிமிஷம் ஆச்சு. அண்ட் சாரி ஃபார் தேட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வில் கேட்ச் அப் அகெயின் கைஸ். அண்ட் yeah, thank you so much for all the love and support. Thank you.